வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் 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 கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் 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 வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் நம் மீட்பராய் நல் நேசராய் நம் மீட்பராய் நல் நேசராய் உறவு கொள்ள வாருங்கள் அவர் பலிப்பொருளாய் மாறுங்கள் வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் எங்கும் பொங்கும் அவரின் அன்பு இல்லம் சேர வாருங்கள் தாங்கும் கரங்கள் நம்மை என்றும் இருக பெற்ற வாருங்கள் எங்கும் பொங்கும் அவரின் அன்பு இல்லம் சேர வாருங்கள் தாங்கும் கரங்கள் நம்மை என்றும் இருக பெற்ற வாருங்கள் அழைக்கும் தேவனவன் குரலினை கேளுங்கள் அமைதியின் வாழ்வுதனை அமைத்திட வாருங்கள் நன்மை கோடி நலம் செழிக்க நாடி வாருங்கள் நலங்கள் யாவும் தந்தவரை புகழ்ந்து பாடுங்கள் நன்மை கோடி நலம் செழிக்க நாடி வாருங்கள் நலங்கள் யாவும் தந்தவரை புகழ்ந்து பாடுங்கள் வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் உண்மை அன்பு உழைப்பு நேர்மை ஓங்கி செலுத்த வாருங்கள் கருணை பொங்கும் அவரின் ஆட்சி நிலைத்து நிற்க வாருங்கள் உண்மை அன்பு உழைப்பு நேர்மை ஓங்கி செழிக்க வாருங்கள் கருணை பொங்கும் அவரின் ஆட்சி நிலைத்து நிற்க வாருங்கள் புனிதம் மலர்ந்திடவே புரட்சி குரல் கொடுங்கள் புதியொரு சமுதாயம் படித்திட வாருங்கள் புவியில் ஆட்சி இறைவன் ஆட்சி ஓடி வாருங்கள் புதுமை செய்யும் இறைவனையே நாடி வாருங்கள் இறைவன் ஆட்சி ஒளிர ஓடி வாருங்கள் புதுமை செய்யும் இறைவனையே பாடி வாருங்கள் வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் நல் மீட்பராய் நல் நேசராய் நம் மீட்பராய் நல் நேசராய் உறவு கொள்ள வாருங்கள் அவர் பலிப்பொருளாய் மாறுங்கள். ஆண்டவர் தம் மக்களை பாதுகாப்புடன் அழைத்து சென்றார். அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய காலை வேளையில் ஒரே குடும்பமாய் ஒன்று கூடி பாதம் தேடி வந்துள்ளோம். இன்றைய திருப்பலியானது எம்மை தாழ்த்துவதற்கல்ல உயர்த்துவதற்கே ஆகும். இன்று அனைத்து பாடசாலைகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கும் முதலாம் தவணை பரீட்சையில் சிறந்த பருவர்களை பெறவும் மன நிம்மதியினையும் எமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கவும் விண்ணகமும் மண்ணகமும் ஒரே சங்கமமாகும் இத்திருப்பலியில் இயேசு கிறிஸ்துவின் தூய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த புனித பரிசுத்த பாப்பரசர் அவர்களை நினைவு கூர்ந்து பொதுக்காலத்தில் காலடி வைத்திருக்கும் நாம் எமது வாழ்வில் முன்மாதிரியான செயற்பாடுகளை மேற்கொள்ள தொடரும் திருப்பலியில் தரம் 11 மாணவர்களுடன் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற என் பிள்ளைகளே, இயேசுவின் பிரசன்னத்திலே மகிழ்ச்சி காணுகின்ற என் சகோதரர்களே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை மகிழ்ச்சியுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இறை சொற்களானது எங்களுடைய விசுவாசம் என்னும் ஆடையை எந்த வேளையிலும் கலட்டாமல் அணிந்திருக்க அழைப்பு விடுத்து நிற்கின்றது. ஆகவே அதற்கு தேவையான இறை அருள், இறை ஆசீர், இறை ஞானம், இறைவேண்டல், இறைவனுடன் இணைந்திருத்தல் போன்ற எல்லா வரங்களையும் இந்த திருப்பலி ஊடாக நாங்கள் இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். விசேட விதமாக இன்றைய நாளிலே யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம்.
உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இயேசுவிடம் பிரார்த்திப்போம். இறந்து போன எங்களுடைய பாப்பரசருக்காக இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் தாமே இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்து ஆபிரகாமுடைய மடியினிலே இவரை இளைப்பாறு செய்வாராக. இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சமரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளோம். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீ நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து. அந்நாள்களில் பேதுருவும் யோனாவும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பித்ததையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000.
மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தா ஆகியோர் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நீங்கள் இன்று விசாரணை செய்கின்றீர்களோ? நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கின்றார். இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் இயேசு இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகின்றவர்களாகிய உங்களால் இறந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகின்றார். இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுவோம் வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுரை பாடவின் பல்லவியாக, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சான்று பருவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சான்று பருவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லே ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வேப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவிற்ற வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரே மீட்பரும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயர்வால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த நாளிதுவே, இன்று அக்களிப்போம் ஆக மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகின்றேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகின்றோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆயிற்று. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார்.
அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தாம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளில் எங்களுக்கு தரப்படுற செய்தி, எங்கள் ஆடைகளை, அதாவது விசுவாசம் என்னும் ஆடைகளை எந்த நேரத்திலும் நாங்கள் கலத்தி விடக்கூடாது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், பேதுரு விசுவாசம் அற்றவனா என்ன செய்கிறேன்னு சொன்னால் திரும்பவும் அவருடைய தொழிலுக்கே போறேன். அவர் மட்டும் இல்லை, அவரோட இருந்த ஆட்கள் எல்லாரும் போகிறாங்க. இயேசுவை பற்றி நல்லாகவே அறிந்திருந்தவர்கள் இவர்கள். இயேசுவை பற்றி நன்றாகவே தெரியும் இவர்களுக்கு. ஆனால் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் குன்றியவராக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆக்களுக்கு பயந்து மீண்டும் அவருடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் எப்படித்தான் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றவர் என்பதையும் நற்செய்தி வாசகம் தெளிவாகவே காட்டுகிறது எங்களுக்கு. கண்டுணர்ந்து கொண்ட பேதுரு பார்த்தோம்னு சொன்னால் விசுவாசத்தை திருப்பவும் எடுத்து கற்று இடுப்பில் சிம்போலிக்காக சொல்கிறாங்க. அவர் ஆடை ஒன்று எடுத்து இடுப்பில் கட்டுனார் அப்படின்னு சொல்லி யார் சொன்ன பிறகு, இயேசுவினுடைய அன்பு சீடர் சொன்ன பிறகுதான் இயேசுன்னு சொல்லி திருப்பவும் கண்டு கொண்டு, ஏன் இயேசு வந்துட்டேர் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் வந்துட்டேர் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆடையை நாங்கள் விசுவாசம் என்கின்ற ஆடையை நாங்கள் எந்த விதத்திலையுமே கலத்தி விடக்கூடாது. ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவர், நீங்கள் இங்கே தான் என்னையை விட்டுட்டு போனாலும் உங்களுக்காக எப்போதுமே நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உணர்த்தாரு. அந்த விசுவாசம் என்னும் ஆடையை நீங்கள் அணிஞ்சிருப்பீங்களோன்னு சொன்னால் என்னையை காணுவீங்க. நீங்கள் எப்போ கலத்தி வைக்கிறீங்களோ அப்போ உங்களிடமிருந்து நான் போயிடுவேன், இன்னொரு ஆள் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதால் அந்த விசுவாசம் என்னும் ஆடையை நாங்கள் கலத்தி விடாமல் சோதனை வேதனைகள் என்னதான் வந்தாலும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதனைகள் சோதனைகள்ங்கிறது கிட்டத்தட்ட எல்லாரும் அனுபவிக்கிறோம். கிறிஸ்துவே அனுபவித்திருக்கிறேன், கடவுளை எங்களை மீட்க வந்தவரே அனுபவித்திருக்கிறேன். அப்போ நாங்கள் அது எங்களுக்கு என்னென்று சொல்லக்கூடாது, எங்களுக்கு சுமையாக இருந்து விடக்கூடாது. விசுவாசம் இருந்தால் அதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை இறைவன் எங்களுக்கு தருவார். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இறைவனோடு இணைந்திருப்போம். அந்த விசுவாசம் எனும் ஆடையை அணிந்திருப்போம். எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆண்டவருடன் செயற்படுவோம். என்னதான் செய்தாலும் ஆண்டவரோடு நாங்கள் செயற்படுவோம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியை காணலாம். இல்லை என்று சொன்னால் விசுவாசமற்றவர்களாக நாங்களும் திரும்பவும் எங்களோட பழைய வாழ்க்கைக்கே போயிடுவோம். தொடர்ந்தும் நாங்கள் இறைவன்கிட்ட வேண்டுவோம், இறைவனோட தொடர்ந்தும் இருப்போம், இணைந்திருப்போம். அவற்றை வல்லமை எங்களுக்கு எப்போதுமே வெளிப்படும். ஆமேன். எழுந்திருந்து எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பான தந்தையே இறைவா, இன்றைய நாளிலும் கூட திருப்பலியை ஒப்பு கொடுக்க இருக்கும் அருட்தந்தைக்கு தேவையான உடல் நலன்களையும் ஆன்மீக நலன்களையும் பொழிந்தருள வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அடைக்கலமே இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் தரம் 11 மாணவர்களை கரம் தருகின்றோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து உமது வழியில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, இன்றைய திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் எமது பங்கு மக்களை கண்ணோக்கும். அவர்கள் முகம் கொடுக்கும் ஒவ்வொரு சவால்களிலும் உமது ஆசீரை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, ஒவ்வொரு பாடசாலையிலும் நடைபெறும் முதலாம் தவணை பரீட்சையில் ஈடுபடும் பிள்ளைகள் அனைவரையும் கரம் தருகின்றேன். அவர்கள் பரீட்சையில் சித்தியடையும் சிறந்த பெறுபேறுகளை பெறவும் உதவி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, இன்றைய திருப்பலியில் இயேசுவின் வழியை பின்பற்றி வாழ்ந்த புனிதரான பரிசுத்த பாப்பரசர் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் இயேசுவின் பாதத்தில் சென்றடையவும் அவர்களின் ஆன்மா நித்திய இலைப்பாற்றினை அடையவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தேவைகளையும் அறிந்தவராக இருக்கின்றவர் ஒருவரே. எங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்தவும், எங்களுடைய சிந்தனைகளை அவருடைய சிந்தனை போலாக்கவும், எங்களுடைய தேவைகளை அவருடைய சித்தத்தின்படி அருளவும் வல்லவராக இருக்கின்றவர். எங்களை ஆண்டு வழி நடத்தி எங்களை காத்து கொள்வாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமேன். இறைவனே உம் பாதத்தில் காணிக்கையாக யாம் வந்தோம். இறைவனே உம் பாதத்தில் காணிக்கையாக யாம் வந்தோம். இயற்கையின் முழுமையாய் இனிதுடன் யாம் வந்தோம். ஆசிக்கும் தூய்மை காற்றும் அருந்தும் தூய நீரும், சுவாசிக்கும் தூய்மை காற்றும் அருந்தும் தூய நீரும், உயிர் தரும் இயற்கையை உவப்புடன் யாம் தந்தோம். காணிக்கையாக யாம் இறைவனே உம் பாதத்தில் காணிக்கையாக யாம் வந்தோம். இறைவனே உம் பாதத்தில் காணிக்கையாக யாம் வந்தோம். இயற்கையின் முழுமையாய் இனிதுடன் யாம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மண்ணக நாட்களில் இருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன்று எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
நீர் விலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பாப்பரசு பிரான்சிஸ், அல்போன்ஸ், மாசுலாமணி, ரோசலின், கிரேஸ் அருள்சீலி, அன்னமலர் என்னும் அடியாரை நினைவு கூந்தலும் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமீன், ஆமீன், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே விசுவாசத்தை ஆடையாக அணிந்தவர்களாய் இவருக்காக வாழ அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உறவாட வாரும் என் உயிருள்ள தேவா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேனே. நீ இல்லை என்றால் நான் எங்கு செல்வேன், நீ இல்லை என்றால் நான் எங்கு செல்வேன். உறவாட வாரும் என் உயிருள்ள தேவா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேனே. அன்போடு வந்தாய், உயிரோடு கலந்தாய், வாழ்வெல்லாம் நீயாகிறாய், என் சொந்த முதலாகிறாய், என் சொந்த முதலாகிறாய். நீயாகவா எனதாகவா, என் நெஞ்ச உயிராகவா, நீயாகவா எனதாகவா, என் நெஞ்ச உயிராகவா. இயேசு தாம் சீடர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்திருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று விசுவாசம் என்னும் ஆடையை அணிந்தவர்களாய் இயேசுவுக்காக வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் எந்த இயேசு தருகின்றார். புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாளில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.